வணக்கம். அறம் வாழ்க வளம் பெறுக. நம்ம எண்ணாமலையார் உடன் அமர் தேவி எண்ணினியால் இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோயிலில் எல்லா நோய்களும் தீர்க்கப்படும். நீங்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காலத்தில் கோயிலில் படுத்தே தான் குணமானாங்க எல்லா நோய்களும். அப்போல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியோ டாக்டரோ இருக்க மாட்டாங்க. அதனுடைய சிறப்பு போய் தான் நம்ம இப்போ இந்த இயற்கையிலேருந்து விலகி ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு 15 ஏக்கரா அளவில் இது அமைக்கப்பட உள்ளது. இந்த உலகத்திலேயே பெரிய மகா ஆலயமாக இது அமைக்கப்பட உள்ளது. இந்த கோயிலினுடைய ராஜகோபுரத்தினுடைய அளவு 251 அடி, 15 நிலை. இந்த ராஜகோபுரத்தினுடைய அந்த வாசல் 2 பஸ்ஸு உள்ளே போகிற மாதிரி நாங்கள் அமைச்சிருக்கோம். இப்போவே ஒரு சிறப்பு நிலைக்குள்ளே 5 நந்திகள் வைக்கப்பட உள்ளது. 5 நந்திகளுக்குனுடைய பக்கத்திலேயே இந்த சொற்பொழிவு மன்றம், உங்களுடைய உடலை பற்றியும் உங்கள் உயிரை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் மனதை பற்றியும் நாங்கள் சொல்லி கொடுத்து, இறைவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை சொல்லி கொடுத்து நாங்கள் கருவறை வரைக்கும் இந்த சொற்பொழிவு நடந்து கொண்டே இருக்கும். இதை கேட்டு வழிபாட்டு முறையை நாங்கள் இந்த மனதோடும் உயிரோடும் நாங்கள் இயக்க உள்ளோம். இதன் மட்டுமல்ல, உள்ளே ஒரு 19 கோபுரம் அமைக்கப்பட உள்ளோம். இப்பொழுது இருக்கும் கருவறை 14க்கு 14 உள்ள கருவறையில் கருவறை அடுத்தபடியாக அர்த்த மண்டபம், அடுத்தபடியாக மகா மண்டபம், அடுத்தபடியாக சோபன மண்டபம் நடத்தி ஒரு கும்பாபிஷேகம் நடத்த உள்ளோம். இந்த மகா ஆலயத்தில் பெரும் சிறப்பு என்னவென்றால், இப்போ சிறப்பம்சத்தினுடைய முதல் கோபுரம் ராஜகோபுரம் பெருமளவில் 15 நிலை, 251 அடி. அதன் 4 திசைகளிலும் மற்ற 3 திசைகளிலும் 100 அடி 100 அடிக்கு உள்ள கோபுரம் வரும். அடுத்த நிலைக்குள்ளே அஷ்டசக்தி குளம் அமைய உள்ளது. 100 அடிக்கு 100 அடி அகலமும் 100 அடி நீளமும் உள்ள 100க்கு 100 உள்ள ஒரு அஷ்டசக்தி குளம். அந்த குளத்திலே ஒரு பெரிய ஒரு அற்புதம் உண்டு. நவரத்தினங்களால் 8 சக்திகளை உட்கொண்டு அந்த நீருக்குள்ளே பாய்ச்சப் போகிறோம். அந்த நீருக்குள்ளே இயக்கி உங்களுடைய உயிர் அணுக்களை உற்பத்தி செய்யும் முறையை அந்த குளத்திலே நாங்கள் அமைக்கப் போகிறோம். இதில் தான் உங்களுடைய நோய்கள் பரிமாணத்தினுடைய இயக்கம் மாறுகிறது. அடுத்தபடியாக இந்த குளத்தில் குளிப்பது மட்டுமில்ல, பஞ்சபூத கூடங்கள் இந்த குளத்தை சுற்றி இருக்கும். உங்களுடைய பஞ்சபூத ஏற்றத்தாழ்வுல தான் உங்கள் உடம்புல நோய் வருகிறது. இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த பூதம் கம்மியாக இருக்கிறது, நீரா, நெருப்பா, இல்லை காற்றா, இல்லை நிலமா, இல்லை ஆகாயமா என்ற ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் கண்டுபிடித்து இந்த பஞ்சபூத, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறுநீர் பாதிப்பு, இப்போ சாதாரணமாக கிட்னி ஃபெயிலியர்னு வைங்க. இதை நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீர் சம்மந்தப்பட்டது அது. இந்த நீர் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் இந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த கூடத்தில் படுத்து 1 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் அதிகபட்சமாக நீங்கள் இதில் குளிச்சுட்டு அதில் படுத்து உறங்கி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா 100க்கு 100% உங்களை குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி ஒரு வள்ளல் பெருமானாருடைய இந்த அமைப்பில் அவர் சொன்ன ஃபார்முலா தான் இது. அந்த விஷயத்தை வச்சு தான் நாங்கள் இதை அமைத்துள்ளோம். இந்த அஷ்டசக்தி குளம் இதில் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். அடுத்தபடியாக ஒரு பெரிய 24 மணி நேரமும் அன்னதான கூடம், எல்லாருக்கும் 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்க உள்ளோம். எல்லா நோய்களுக்கும் இங்கே பரிகாரம் உண்டு என்பதை அஷ்ட பரிகார ஸ்தலமாகவும் அஷ்ட விடங்க ஸ்தலமாகவும்
இது கருணாச்சலம் என்ற ஒரு நிலைக்குள்ளேயும், எண்ணாமலையார் என் இனியால் என் விழியால் என்ற ஒரு நிலைக்குள்ளேயும் இந்த அஷ்டவிடங்க ஸ்தலம் அமையும் என்ற ஒரு சிறப்பம்சத்தோடு எல்லோரும் இதற்கு ஏதாவது உங்களுக்கு பொருளாகவோ இல்லை பணமாகவோ உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வாழ்க.